தேவனுக்கு மகிமை. 2026 ஆண்டு வாக்குத்தத்தம் பிலிப்பியர் 4:7. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை தேவனுடைய திரிதுவத்தில் நாம் காணலாம். பிதா என்பது சமாதானத்தின் தேவன். சமாதானத்தின் தேவன் தாமே என்று 1 தெசலோனிக்கேயர் 5:23 எழுதப்பட்டிருக்கிறது. குமாரனை சமாதானத்தின் பிரபு என்று நாம் காணலாம். ஏசாயா 9:6 அவர் சமாதான பிரபு என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை சமாதானத்தின் ராஜா என்று காணலாம். எபிரெயர் 7:1-2-3 மெல்கிசேதேக் என்ற பரிசுத்த ஆவியானவர் சாலேமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புத்தாண்டிலே சமாதானத்தின் தேவன் ரோமர் 16:20 சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். மத்தேயு 5:9 சமாதானத்து பிரபு உங்களை சமாதானம் பண்ணுகிற தேவனுடைய புத்திரராக மாற்றுவார். ஏசாயா 48:18 சமாதானத்தின் ராஜா என்பது சமாதானம் நதியைப் போல ஓடும் என்ற அனுபவத்தை தருவார். இந்த புத்தாண்டிலே திரித்துவ தேவனின் 3 சமாதானத்தின் அனுபவத்தை அடைந்து கொள்வோம். முதலாவதாக, உனக்கு சமாதானம், லூக்கா 8:48. இரண்டாவதாக, உன் வீட்டுக்கு சமாதானம், மத்தேயு 10:13. மூன்றாவதாக, ஒருவரோடொருவர் சமாதானம், மார்க்கு 9:50. நான்காவதாக, யாவரோடும் சமாதானம், ரோமர் 12:18. ஐந்தாவதாக, ராஜ்யத்தில் சமாதானம், ரோமர் 14:17. ஆறாவதாக, பூமியில் சமாதானம், லூக்கா 2:14. ஏழாவதாக, உன்னதத்தில் சமாதானம், லூக்கா 19:37-38. இந்த புத்தாண்டிலே இந்த 7 சமாதானங்களை அடைந்து கொள்வோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.